ஆசை வார்த்தைகள், போலியான நட்புகள், தெரியாத நபர்களுடன் ஆன்லைன் தொடர்புகள், இவை அனைத்துமே ஒரு கட்டத்தில் பண மோசடி செய்வதற்கான வாய்ப்பாக அமையுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா சிறுவர்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்தும் போது அவர்களுடைய இயலாமையும் அறியாமையும் பயன்படுத்தி கொண்டு சிலர் தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்குள்ள ஆபத்தும் உள்ளது. அது மாதிரி தான் இப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு. சேலம் மாநகர காவல்துறையினர் 12 பெண்கள், அதாவது 12 சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய பெண்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க ஆன்லைன் மோசடி தொடர்பாக. ஸோ என்ன சம்பவம் நினச்சி அதில் முக்கியமாக யார் யார் பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபேமஸான நபர். அதே போல் பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா, இவங்க சின்னத்திரை நடிகை உட்பட 12 பேர் மீது சேலம் மாநகர சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க 4 பிரிவுகள் கீழே. ஸோ என்ன சம்பவம் நினச்சி ஏன் அவர்கள் மீது இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க, யார் அவர்கள் மீது புகார் கொடுத்தது என்ற தகவல் தான் நம்ம முழுசாக விரிவாக பார்த்துடலாம். நான் உங்கள் ஜெயசெல்வன். அனைவருக்கும் வணக்கம். சரி, இந்த சம்பவம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த காணொலியை பாருங்க. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, இந்த அம்மா 10 எல்லா ஆபீஸும் டைரக்டா லஞ்சம் வாங்குறாங்க. இந்த அம்மா முழுமையா லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு பத்திரத்துக்கு ஒரு சென்ட்டுக்கு 20,000 ரூபாய் வாங்குறாங்க. இதை கவனத்தில் கொண்டு அரசு பேரை அகமதிக்கிறாங்க, அரசுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துறாங்க. இவங்களை அரெஸ்ட் பண்ணணும், இவங்களை ரிமாண்ட் பண்ணணும். இவங்க தவறானவங்க. அந்த பதிவாளர் மிகப்பெரிய தவறானவங்க. வாங்க மேடம், நீங்க பதிஞ்ச பத்திரத்தை இப்ப காமிக்கிறேன். வாங்க, இது நீ போட மாட்டோம். இன்னைக்கு இந்த பத்திரம் 40,000 ரூபாய் நான் சவுரிச்சிருக்கேன். இப்ப எப்படி நீங்க இந்த பத்திரத்தை போட்டீங்க? எனக்கு மட்டும் 1 மாசம் உங்கள்ட்ட அலைஞ்சிருக்கேன். என்ன ஒரு நாயை காட்டி கேவலமா பேசுனீங்க. நீங்க எப்படி லஞ்சம் வாங்குறீங்க? இந்த லஞ்சத்தை கூட நீங்க இப்படி உட்கார வேண்டாம், நம்ம பாத்துக்கிறோம். இன்னைக்கு அதிகாரி லஞ்சம் ஒழிப்பு எல்லாமே வர சொல்றான். டிஐஜிட்டே பேசுறான். வரட்டும் மேடம், இன்னைக்கு நடந்ததுதான் நான் தகவல் அமைச்சரத்துல கேட்டு சிசிடிவி நீங்க எனக்கு போட்டு கொடுக்கணும். சிசிடிவி பிட்டு போட்டு கொடுக்கணுங்க. இல்ல அந்த கேமரா ஆஃப் பண்ணி உங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ண வைப்பேன். பாத்துக்குங்க. இன்னைக்கு சிசிடிவி கேமரா மறைக்கவே கூடாது. அந்த அம்மா எப்படி உள்ள இருந்து லஞ்சம் வாங்குது நம்மகிட்ட பணம்? சிசிடிவி புட்டேஜ் வேணும். நான் தகவல் அமைச்சரத்துல கேட்பேன், நீங்க கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ண வைப்பேன். நான் சிஎம் வரைக்கும் பேசுவேன். இந்த பேச்ச நம்ம நாட்டில் லஞ்சமுள்ள ஊழலில் சொல்ற நம்ம முதல்வர், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் அவருடைய கட்சிக்காரரை புலம்புறாரு. பத்திரப்பதிவு செய்யறதுக்காக 20,000 ரூபாய் ஒரு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. அந்த லேடி சார் பதிவாளர்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க பார்க்க நல்லா டீசெண்டாக இருக்காங்க. கண்ணாடிலாம் போட்டுருந்தா அழகாக டீசெண்டாக இருக்காங்க. ஆனால் அழகாக லஞ்சம் வாங்குறாங்கல்ல. அவங்க எவ்வளோ சம்பளம் தெரியுமா? குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குவாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து. சம்பளத்துக்கு பிறகு எத்தனையோ இவ்வளோ சலுகைகள் இருக்குது, நேர கட்டுப்பாடு இருக்குது. இப்போலாம் நம்ம தமிழக முதல்வர் பெண்களுக்காக அந்த கர்ப்ப காலங்களில் சுமார் 1 வருடம் விடுமுறை கொடுத்துருக்காரு சம்பளத்தோட. இவ்வளோ சலுகைகள் கொடுத்தோம். ஏன் இந்த மாதிரி பிச்சை எடுக்கிறாங்கன்னு தெரியல, அதிகார பிச்சை எடுக்கிறாங்கன்னு தெரியல. நம்ம முதல்வர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி ஆட்கள் தயவு செஞ்சு வேலையை விட்டு நீக்கிடுங்க. இதுக்கு முன்னாடி எவ்வளோ லஞ்சம் வாங்கியிருப்பாங்க? ஒரு பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு 20,000னா ஒரு நாளைக்கு சராசரியாக ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு மட்டும் குறைஞ்சபட்சம் 100கணக்கான பதிவு நடக்குங்க. குறைஞ்சபட்சம் 2000 கணக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 50,000, ஒரு நாளைக்கு 1 லட்சம், ஒரு நாளைக்கு 2 லட்சம். ஐடி கம்பெனியில் கூட சம்பாதிக்க கூட இவ்வளோ சம்பளம் வாங்க மாட்டாங்க. இந்த சிஇஓஸ், இது ஐடி கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டராக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய தொழில் முனைவர்களாக இருக்கட்டும், இவங்க கூட ஒரு நாளைக்கு 1 மாதம் இவ்வளோ சம்பாதிக்க மாட்டாங்க. இவங்க என்னன்னா சாதாரணமாக சார் பதிவாளர் அலுவலகத்தில் உட்காந்துக்கிட்டு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. ஐயே, கேவலமா இருக்குங்க. எதுக்கு இந்த பழுப்பு பழைக்கிறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி மானங்கட்ட பழுப்பு பழைக்கலாம். எங்கெல்லாம் போயிட்டு கோயிலுக்கு முன்னாடி 3-4 சோறு ஓசி சோறு வாங்கி தின்ட்டு போயிடலாம். என்ன ஒரு பழுப்பு இது? நிறைய பேர் இதான் சுத்திட்டு இருக்காங்க. கடந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி வழக்கறிஞர் அஜித் மற்றும் சில மாணவர்கள் சேர்ந்து சேலம் மாநகர காவல் ஆணையரை ஒரு புகார் அளிக்கிறாங்க. அந்த புகாரில் சமூக வலைதளங்களில் உணர்ச்சிகளை தூண்டும் விதத்தில் பேசி பண மோசடி செய்கிறாங்க, ஆன்லைன் மோசடி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு சுமார் 100 பேர் மீது அவர்கள் புகார் அளிக்கிறாங்க. அதை விசாரித்த சேலம் மாநகர காவல்துறையினர் சுமார் 12 பேர் மீது இப்போ வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யூடியூப், இன்ஸ்டாகிராம் பக்கங்கள்லாம் இந்த மாதிரி பசங்களாம் ஆன்லைனில், நம்ம பசங்களே கொஞ்சம் வேகமானவங்க, விவேகமானவங்க, இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறி அவளை உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்கன்னா தனியாக நம்ம வீடியோ சாட் பண்ணலாம், ஆன்லைன் சாட் பண்ணலாம், தனியாக நம்ம பேசிக்கலாம். இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை கூறி பணம் பறிக்கிற வேலையை பார்த்துருக்கிறது தான் அவங்களுக்கு குற்றச்சாட்டு. இது தொடர்பாக தான் 12 இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூபர்ஸ், அதாவது சில பெண்கள் மீது
வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா திருச்சி சாதனா மற்றும் தர்ஷா குப்தா இதெல்லாம் ஃபேமஸான ஆட்கள். அதே போல் மற்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா பிரியா மற்றும் ஹனி சென்னை, அபிநயா சித்ரா, பிரியங்கா ராஜ், சரண்யா, சந்தோஷ், ஐஸ்வர்யா சிவா, திவி திலகவதி, தீபா கரூர், சிந்து சேகர் உட்பட 12 பேர் மீது சேலம் மாநகர சைபர் கிரைம் குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கைது பண்ணுற வேலையை அவங்க பார்த்துட்டு வராங்க. சமூக வலைதளம் நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்குங்க. அதாவது நம்ம வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம். சிலர் வந்து நியூஸ் சேனல் நடத்துவாங்க, சிலர் வந்து கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க, சிலர் வந்து டெக் சேனல் நடத்துவாங்க, சிலர் வந்து அதாவது ஒரு பொருளை ஆய்வு பண்ணுவாங்க, சிலர் வந்து விலங்குகளை பற்றி பேசுவாங்க, சிலர் வந்து காமெடி பண்ணுவாங்க, சிலர் வந்து ட்ரோல் பண்ணுவாங்க. சுட்டிஸ் சேனல்லாம் வச்சு நடத்துகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அதே போல் சமையல் செய்கிறவங்க இருக்காங்க, கோலம் போடுறவங்க இருக்காங்க. எத்தனையோ திறமைகள் இந்த சமூக வலைதளத்தில் அவங்கவுங்க திறமைகளை பயன்படுத்தி அது மூலிமா வருமானம் பார்க்குறாங்க. ஆனால் சிலர் குறுக்கு வழியில் தவறான காரியங்களை முன்வைத்து, தவறான விஷயங்களை முன்வைத்து சீக்கிரமாக சம்பாதிக்கணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணுன்ற மாரி இந்த பசங்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பசங்க தான் கொஞ்சம் ஆர்வ கோளாறாச்சு, என்ன பண்ணாலும் அவங்க சரிதான்னுவாங்க. ஸோ இது தப்பு தான். ஏன்னா எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டு சமூக வலைதளத்தில் கஷ்டப்பட்டு வீடியோக்களை உருவாக்கி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுடைய வீடியோக்கள் இந்த மாதிரி ஆட்களால் ரீச் ஆக மாட்டேது. காரணம் காம்படிஷன், போட்டிகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தடுக்கப்படணும். சம்பந்தப்பட்டவர்கள் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது தவறு. இவர்கள் மீது எந்தெந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, சிறுவர்களை சீரழித்தல் ஐடி ஆக்ட் 678, அதேபோல் இணையவழி ஆபாசம் ஐடி ஆக்ட் 67, அதுபோல் பிஎன்எஸ் பிரிவு 294 மற்றும் 292 போன்ற பிரிவுகளில் இவர்கள் மீது வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் கைது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சேலம் மாநகர காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. பதிவோட இறுதியாக நம்ம சொல்றது என்னன்னா, சமூக வலைதளம் என்பது தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் இடமாக இருக்க வேண்டும். சிலருடைய அறியாமையும் இயலாமையும் பயன்படுத்தி குறிப்பாக சிறுவர்களை இந்த மாதிரி தவறான வழியில் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக பெற்றோர்கள் சிறுவர்களை கண்காணிக்கணும். மீண்டும் மற்ற கோணங்களில் சந்திக்கலாம். நன்றி.